Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒயிட் குருமா தான் பார்க்க போறோம். அது எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். நம்ம நிறைய குருமா வகைகள் சப்பாத்திக்கு வச்சாலும் கூட இந்த ஒயிட் குருமா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோல நம்ம அத தான் பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஒயிட் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம குருமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதில் வேறு நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதில் அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2-3 பீஸை மட்டும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக மட்டும் கல்பாசி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது இதில் சும்மா ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா குருமாவில் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒயிட் கலரில் வர்றதுக்கு காரணமே நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் போடுறதுனால தான். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இப்போது அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போவே நமக்கு அந்த ஒயிட் கலர் ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. இப்போது இந்த குருமாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம போட்டு செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அது கூட நம்ம இந்த ஒயிட் குருமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.